ஸோ அந்த கோயிலோட அந்த கட்டடக்கலையை பார்த்தப்போ அவங்க வெளியில் தூக்கி போட்டிருந்த மிஷினை வச்சு இடித்து அந்த கோயில் கற்களை வெளியில் தூக்கி போட்டிருந்ததை பார்த்தப்போ உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்களா, கோயிலை இடிக்கிறதுக்கே இவ்வளோ இதாகுதே. அந்த கற்களை பார்த்தப்போ உண்மையிலேயே எப்படி இதெல்லாம் அந்த காலத்தில் தூக்கிட்டு வந்து கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த கோயில் சிலை அதெல்லாம் பார்த்தப்போ அவ்வளோ இதாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கட்டடம் கட்டணுங்கிறப்போ சிமெண்ட் கல்லை தான் கொண்டு வந்தாங்க. இப்போ உள்ள வேலைப்பாடுக்கு ஏற்ற பேர் தானே கட்டுவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட நேர்த்தி வேறு மாதிரி லெவலில் இருந்திருக்கு. அது நம்மளுடைய பழங்கால கோயில்களே அதுக்கு சான்று, அப்படி தானே. ஸோ இவங்க சிமெண்ட் கல்லை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கட்டிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற அம்மன் சிலையை தூக்கணும், அதையும் அந்த இடத்துலையும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மன் சிலையை எடுக்கும்போது அம்மனோட கை ஒடிஞ்சு போச்சு. அதையும் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியல. வேறு என்ன பண்ணுறது, அந்த அம்மனை அதே இடத்துக்கு கீழே புதைச்சாச்சு. குழி தோண்டி கோயிலுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. ஸோ அம்மனுக்காண்டி கோபுரம் கட்டணும் அப்படின்ற தாட்டு போய் அப்படின்ற ப்ராசஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, கோயிலுக்காண்டி ஒரு அம்மனை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ நாகர்கோவில் ஆர்டர் பண்ணி ஒரு சாமி சிலையை கொண்டு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சு ஒரு வழியாக கட்டி முடித்தாங்க. இந்த கோயிலை இடிக்கிறதுல நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இடித்து போட்ட கோயிலை கட்டி முடிக்கணும், ஊருக்குள்ளே இப்படி ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்தாங்க. 55 லட்சம் ரூபா அந்த கோபுரம் கட்டுறதுக்கு 55 லட்சம் ரூபா ஆச்சு. அதை கட்டி முடிச்சுட்டு போன வருஷம் கும்பாபிஷேகமும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 52 நாட்கள் டெய்லியுமே அன்னதானம் நைட்டு அவங்கவுங்க செலவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் கொடுத்தாங்க. 250லேருந்து 300 குடும்பங்கள் தான் எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் ஊரில் இருந்து 55 லட்சம் ரூபாயை பிரித்து ஒரு கோபுரத்தையும் கட்டி இன்றைக்கி திரும்ப அதுக்கப்புறம் அதுக்கு கோயில் கொடை வச்சு இந்த வருஷம் வருஷாபிஷேக விழாவும் கொண்டாடிட்டு இருக்கோம். தேங்க்யூ.